வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா வதக்கி கொடுங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கணும். அது கூடவே நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்.